வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் ஒரு சாதா சட்னி, ஒரு சாதா தோசையும் தான். எப்பவும் போல் தேங்காய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, உடச்ச கடலை, பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா சட்னி அரைச்சிட்டு தோசைக்கல்லையே எண்ணெய், கருவேப்பிலை போட்டு அதை தாளித்து அந்த சட்னியில் கொட்டி கலக்கியாச்சு. அதே தோசைக்கல்லில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி அந்த மாவு கொஞ்சம் புளிச்சு போயிடுச்சு. அந்த மாவில் இந்த வதக்கின வெங்காயத்தை போட்டு நான் 4 தோசை வர மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தண்ணியாக ஊற்றுற அளவுக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். தோசைக்கல்ல காஞ்சிடுச்சு. அதோட இந்த மாவை ஊற்றி நல்லா மெலிசாக எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெலிசாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், நெய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இப்படி மொறுன்னு ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சுட சுட இந்த தோசையை எடுத்து வச்சு அந்த சட்னியோட சாப்பிடுங்க. காலையிலேயே ஒரு சாதா சட்னி, சாதா தோசை. எனக்கு வந்து திக்காக போடுறதும் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த மாவை வந்து ரொம்ப மெலிசாக போடாமல் திக்காக போட்டு திருப்பி போட்டு ஒரு தோசை சுட்டுக்கிட்டேன்.